என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயாவுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், சமீபத்தில் என்கிட்ட ஒரு சிசேரியன் டேட் கேட்டாங்க. ஓகேங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு. சிசேரியன் டேட் அவர் என்கிட்ட கேட்கும்போது, சார் பர்ஃபெக்ட் டைம்னு 100 அவுட் ஆஃப் 100 வந்து எப்பயுமே பாசிபிலிட்டி இல்லை, ரொம்ப டஃப்பான விஷயம் தான். ஃபுல் பர்ஃபெக்ட்னு ஒரு ஜாதகத்தை நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அஸ்ட்ராலஜிலேயே ஜோதிடத்துடைய நேச்சரே ஒரு இயல்பே வந்து அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவருக்கு வந்து சரி உங்களுடைய முடிஞ்ச பெஸ்ட் கொடுங்க. அவருக்கு ஜோதிடம் புரிஞ்சதுனால அவர் அந்த மாதிரி கேட்டாரு. இருக்கிறதுல பெஸ்ட் கொடுங்க, பர்ஃபெக்ட்னு இல்லை. பர்ஃபெக்ட் லக்னம் அப்படி நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கேம் வந்து சனி செவ்வாய் ராகு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இந்த மாதிரி வச்சுன்னு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் சேர்ந்துதான் கேம் விளையாடுறோம் அஸ்ட்ராலஜில. அப்படி விளையாடும் போது நீங்க பர்ஃபெக்ட்னு கொண்டு வர முடியாது. பெஸ்ட் உங்களால முடிஞ்ச பெஸ்ட் லக்னம் சூஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அதான் சரிங்க சார் நான் ட்ரை பண்ணேன்னு அவருக்கு வந்து அந்த கன்சல்டேஷன்ல நான் என்ன லக்னம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா, இருக்கிறதுலே ஜோதிடத்துல சிசேரியன் டேட் குறிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்பர் 3க்குள்ளே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 தான் அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான விஷயம் தான் ஜோதிடத்துல. ஏன்னா பலவிதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று அப்படி போனா அப்படி இருக்கும், எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அவரு சில விஷயங்கள் என்ன சொன்னாக்கா, இவருக்கு முதல் குழந்தையா 2வது குழந்தையான்னு கேட்டேன். 2வது குழந்தை அப்படின்னும் போது இப்ப இது 2வது குழந்தைன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஜோதிடத்துல நம்ம சிசேரியன் டேட் ட்ரை பண்றோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அப்பாவை வந்து நம்ம சரி பண்ணி ஆகணும். அப்பாவுக்கும் சப்போர்ட் கொடுக்கணும், அம்மாவுக்கும் சப்போர்ட் கொடுக்கணும், இந்த ஜாதகனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். 2வதா இவருக்கு மூத்தவர்கள் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 11ஆம் இடத்தையும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இதான் பேசிக். சப்போஸ் முதல் குழந்தையா இருந்தா இளையவர்கள் 3ஆம் இடத்தை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், அதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இப்படிதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதுதான் பேசிக் ரூலா எடுத்துக்கணும். அப்பா அம்மா ஜாதகன், அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு மூத்தவர்களுக்குள்ள 11ஆம் இடம். சப்போஸ் சில பேர் வந்து நீங்க தொழில் அதிபரா வரணும் அந்த மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, பர்டிகுலரா அந்த மாதிரி கேட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி டைமிங்க வந்து மகாதன யோகம், தர்மகர்ம யோகம், 9-10 தொடர்புகளை வச்சு அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா, நீங்க குறிப்பிட்டு கேட்டீங்கன்னா குறிப்பிட்டு கொடுக்க முடியும். எல்லாத்தையும் எல்லாமே சகலமும் கிடைக்கணும்னா அது ரேர் டைமிங்ல தான் அது கிடைக்கும். எப்போதும் அதுக்கான சாத்தியங்கள் இல்லை. ஆனா இப்போ வந்து கடகத்துல உச்சி குரு வந்ததுனால இது நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த குரு வந்து உச்சி குரு வந்து போகும்போது சனி செவ்வாய் ராகு இவங்க 3 பாவர்கள் வந்து குரு கிட்ட கண்ட்ரோல்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பீரியட்ல ஒரு 1 இயர் 1.5 இயர் இந்த சிம்மத்துல வர வரைக்கும் இப்ப இந்த டைமிங் ஃபுல்லாவே வந்து ஒரு குழந்தை பிறகுறதுக்கான ஒரு நல்ல அமைப்புகளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அது இப்ப நடக்குது. இப்ப ஏன்னா இந்த குருனுடைய பார்வையில சனி குரு தான் சனியை பார்க்கணும், சனி குருவை பார்க்க கூடாது. ஓகேங்களா, அந்த அமைப்புல குருனுடைய பார்வையில சனி மாட்டிடுறாரு, குருனுடைய பார்வையில செவ்வாய் மாட்டிடுறாரு, குருனுடைய இன்னும் கொஞ்சம் இப்படி டிராவல் ஆனாக்கா குருனுடைய பார்வையில ராகுவும் மாட்டுறாரு. இப்போ ஒரே நேரத்துல 3 பாபர்களும் குரு தொடர்பு கொண்டதுனால குரு எந்த பாபரும் தொடர்பு கொள்ளல, ஆனா குரு 3 பாபரையும் தொடர்பு கொண்டாரு. இப்படின்ற அமைப்புல எந்த லக்னத்துல பிறந்தாலும் பேசிக்கா அந்த காரக கெடுதல் அப்படின்ற அமைப்பு வந்து இந்த காலகட்டங்கள்ல நடக்காது. கிரகத்துடைய காரக கெடுதல் நடக்காது. ஆதிபத்தி ரீதியா அட்டமாதிபதி மாரகாதிபதி இந்த மாதிரி பாதகாதிபதி அந்த தாக்குதல் வேணா இருக்கும், 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அப்படி வேணா இருக்கும். ஆனா காரக கெடுதல் இருக்காது. இந்த 3 கிரகங்களும் குருனுடைய பார்வையில இருக்காங்க. இது வந்து பேசிக்கா டைம்ல ஒரு நல்ல சாதகமான டைம்ல தான். ஒரு மற்ற டைம்ல காரக கெடுதலும் இருக்கும், ஆதிபத்திய கெடுதலும் இருக்கும் அப்படின்ற அமைப்புக்கு இது ஒரு பெட்டரான சாய்ஸ் தான். இப்ப பாருங்க, இந்த டைம்ல குருனுடைய பார்வையில செவ்வாய் இருக்காரு. குரு 1 டிகிரி இருக்காரு, செவ்வாய் வந்து 6 டிகிரி. அப்ப 5 டிகிரில குருனுடைய பார்வையில செவ்வாய் இருக்காரு. குருனுடைய பார்வையில ஒரே டிகிரில சனி இருக்காரு. குருனுடைய பார்வை ஓரளவுக்கு ராகுக்கு இருக்கு. ஓகேங்களா, இப்ப 3 பாபர்களும் இவங்க தான் 3 பாபர்களும் இந்த குருவுடைய பார்வையில மாத்திர ஒரு நல்ல அமைப்பு தான். இதுல கொஞ்சம் பர்ஃபெக்டான டைம்ல கொஞ்சம் சூஸ் பண்றதுக்கு நமக்கு ஜோதிடத்துல ஆப்ஷன்ஸ் அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா, சரி இந்த மாதிரி பார்க்கும்போது அவர் டேட்டு கேட்டாரு. அப்போ அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து 26ஆம் தேதி இந்த மாசம், இப்ப அக்டோபர் 26ல இருந்து நவம்பர் 6ஆம் தேதிக்குள்ள ஒரு டேட்டு கொடுக்க முடியுமா, உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. நவம்பர் 6 ஓகேங்களா, அக்டோபர் 26 அக்டோபர் 26ல இருந்து நவம்பர் 6க்குள்ள ஒரு டேட்டு கேட்டாரு.
அப்ப நான் அக்டோபர் 26ல போடும்போது என்ன ஆகுதுனாக்கா சுக்கிரன் வந்து இங்க இருக்கிறாரு. அக்டோபர் 26ல நீங்க கோச்சாரம் போடுங்க. சுக்கிரன் வந்து இங்க இருக்கிறாரு. சுக்கிரனா அப்போ இந்த அக்டோபர் 26ல சுக்கிரனும் நீச்சமாகுது, சூரியனும் நீச்சமாகுது, 2 கிரகம் நீச்சமாகுது. அப்போ 2 கிரகத்துடைய காரகம் வந்து டல் அடிக்குது. ஸ்டார்டிங்ல 2 கிரகத்தை வந்து வீக் ஆகுது. அப்ப 26 நம்ம சூஸ் பண்றது ஓகே. இதுக்குள்ளும் ஒரு இந்த 26 மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம். ஏன்னா அப்ப சூரியன் நீச்சம் அடைகிறாருன்னா நீச்சம் அடைகிறாரு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சுக்கிரனால மட்டும் தான் நீச்ச பங்கம் கொடுக்க முடியும், சந்திரனால கொடுக்க முடியும். அப்ப 26ஆம் தேதி இங்க சுக்கிரன் இருக்கிறாரு, இங்க சூரியன் இருக்கிறாரு, அந்த தேதியிலேயே நம்ம ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்துல இருக்குனாக்கா இந்த நீச்சத்தை நம்மளால தவிர்க்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த சூரியன் நீச்சன்றத 10ஆம் இடத்துல திக்பலமா அமைக்கலாம், 4ஆம் இடமா அமைக்க கூடாது. ஓகேங்களா? நீச்சமா இருந்தாலும் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு கேந்திர பலமோ, பாபர்களுக்கு கேந்திர பலமோ, சுபர்களுக்கு கோண பலமோ அந்த மாதிரி அமைச்சுக்கலாம். நீச்சத்தை நம்மள அவாய்ட் பண்ண முடியாது, இன்னைக்குதான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாக்கா அதை நம்ம சொல்லிதான் கொடுக்கணும். இப்போ ஜோதிடம் புரிஞ்சவங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது நல்லது. ஜோதிடரால ஒரு பர்ஃபெக்ட் டைம் கொடுக்க முடியாது. அவங்கவுங்க செய்த இப்ப 5ஆம் இடம் வந்து குழந்தை பிறக்கிறதா அவங்கவுங்க செய்யக்கூடிய புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம் வந்து அவங்கவுங்க செய்யக்கூடிய தர்மஸ்தானம். அவங்கவுங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஜோதிடர் நிர்ணயிக்கிறது கிடையாது. பட் ஜோதிட விதிகளோட நம்ம வந்து அவங்க ஜோதிடர்களை கன்சல்ட் பண்ணி இதை மட்டும் எங்களுக்கு பெஸ்டா கொடுங்க, இதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்றோம், இந்த மாதிரி அவன் படிப்புல நல்லா படிக்கணும், அவன் வேலை நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல தொழில் அதிபராக வரணும், அந்த மாதிரி குறிப்பிட்டு கேட்டா கூட அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் சூரியன் நீச்சமாயிட்டாருங்க, என்னங்க பண்றது? அப்ப 10ஆம் இடம் திக்பலம். அப்ப அந்த சூரியன் நீச்சத்துக்கு ஒரு அப்ப சுக்கிரன் நீங்க நீச்சமாயிட்டாரு, என்ன பண்ணலாம்? சுக்கிரன் நீச்சம் 1-5-9ல, சுபர்கள் 1-5-9ல நீச்சம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, 5ல இருக்கிறாரு. இப்ப ரிஷப லக்னம் 5 நீச்சம், நீச்சம் தான் பரவாயில்ல, கோணத்துலதான் இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்ப மகர லக்னம் சுக்கிரன் நீச்சம் தான் 9ஆம் இடத்துலதான் நீச்சம், சுபர் கோணத்தில் அப்படின்ற அமைப்புல ஓரளவுக்கு சுபர்கள் கோணத்துல ஒரு பலம் அடையும் அப்படின்ற அமைப்புல அந்த நீச்சத்தை கொடுக்கலாம். சரி, அப்படி இல்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு சந்திர கேந்திரம் மாதிரி, இப்ப சுக்கிரன் இங்க இருக்கிறாரு, சந்திரன் இங்க இருக்கிறாரு, இந்த மாதிரி அமைஞ்சாதான் முடியும். இந்த மாதிரியும் அமையல, வாய்ப்பு இல்லை. இப்ப சந்திரன் இங்க இருந்தாக்கா சந்திர கேந்திரம், ஓகே, சுக்கிரனுக்கு ஒரு நீச்ச பங்கம் கிடைக்கும். அந்த மாதிரிதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ண முடியும். எதுவுமே இல்லைன்னும் போது அட்லீஸ்ட் சுபர்களை கோணத்துல பாபர்களுக்கு கேந்திர பலமாக நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு அவரு. அக்டோபர் 26ல இருந்து நவம்பர் 6 வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. ஆக்சுவலா இங்க 3ஆம் தேதி நவம்பர் 3ல சுக்கிரன் வந்து இங்க என்ட்ரி ஆகிறாரு. காலையில ஒரு 9 என்ட்ரி ஆகிறாரு. 3ஆம் தேதி இங்க என்ட்ரி ஆகிறாரு. அப்போ 3ஆம் தேதி என்ட்ரி ஆகும்போது இங்க சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியா இருக்கிறதுனால நீச்ச பங்கம் கிடைக்குது. இப்ப இங்க இருக்கும்போது தான் சுக்கிரன் நீச்சம். இப்ப சுக்கிரன் இங்க வந்ததுனால சுக்கிரனும் ஆட்சி ஆயிட்டாரு, சூரியனுக்கும் நீச்ச பங்கம் கிடைச்சிச்சு, 2 கிரகமே இப்ப பலமடைஞ்சிச்சு. இப்போ அந்த 3ஆம் தேதி, அப்போ 3ஆம் தேதிக்கு வரைக்கும் நம்ம செட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் சொன்னா இப்போ இந்த சூரியன் இந்த ராசிக்குள்ள என்ட்ரி ஆகணும். இப்போ இதுக்கப்புறம் லக்னம் செக் பண்ணோம் அப்படின்னு அமைப்புல 3ஆம் தேதியிலிருந்து நம்ம ஒரு லக்னத்துக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னும் போது, அப்போ 3ஆம் தேதி இங்க சனி வந்து 1 டிகிரியில் இருக்காரு, சந்திரன் 13 டிகிரியில் இருக்காரு. உச்சகுருவனுடைய வீட்டுல உச்சனுடைய வீட்டுல சந்திரனும் குருவும் 17 நினைக்கிறாங்க. நல்ல அமைப்பு தான், ஓகே. இந்த 3ஆம் தேதியே நல்ல தேதி தான், அன்னைக்கே ஒரு லக்னத்தை சூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் என்ன பண்றேன், இந்த சூரியனுக்கு இன்னும் பவர் கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த நீச்ச பங்கம் மட்டும் பத்தாது அப்படின்ற அமைப்புல இங்க பௌர்ணமியா போடும்போது, இல்ல பௌர்ணமிக்கு இங்க ஸ்டார்டிங்ல இங்க இந்த கட்டத்துல போடும்போது சூரியன் நீச்ச பங்க ராஜ யோகம் அடைகிறார். இப்ப சுக்கிரனோ வலுவடைகிறார், சந்திராதி யோகத்துல புதனும் இருக்கிறார். அப்ப இன்னும் கூடுதல் பலம் அடையுது. 3ஆம் தேதியில இருந்தா ஓகேதான். பட் நமக்கு 6ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் இருக்கும்போது 5ஆம் தேதி போடும்போது, நீங்க 5ஆம் தேதி போட்டீங்கன்னா இங்க சூரியனும் நீச்ச பங்கம் அடைகிறார், நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார், சுக்கிரனும் பலமா இருக்கிறாரு. இங்க சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் அஸ்தமனம் இல்லை. அப்ப சுக்கிரன் முழு பலத்தோட இருக்கிறாரு. புதனுக்கு சந்திர அதியோகம் கிடைக்குது, குருவுடைய பார்வையில செவ்வாய் இருக்கிறாரு, குருவுடைய பார்வையில சனி இருக்கிறாரு, ராகு ஓரளவுக்கு ஒளி வந்து குருவனுடைய ஒளி கிடைக்குது. ஓகேங்களா? சந்திரன் பௌர்ணமி சந்திரனாரு. அப்போ எல்லா கிரகத்துடைய காரகங்கள் வந்து கிடைச்சிடும் இந்த தேதியில பார்க்கும்போது.
ஆதிபத்திய ரீதியான தாக்குதல் நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். அது யாரா இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியான தாக்குதலும் அஷ்டம சனியும் நம்ம ஜென்ம சனி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதை நம்மளால தவிர்க்க முடியாது. ஆனா வந்து இந்த காரக ரீதியா எல்லா கிரகமும் காரகம் வலுத்திருக்குது 5ஆம் தேதி. அதனால 5ஆம் தேதி சூஸ் பண்ணாங்க. நான் 5ஆம் தேதியில தான் ஒரு லக்னத்தை சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? சரி, இந்த 5ஆம் தேதியில எல்லா காரகங்களும் வலுத்திருக்குது, எல்லா கிரகமும் பர்ஃபெக்டா இருக்குது, காரக ரீதியா ஓகே அப்படின்ற அமைப்புல இருக்குது. சரி, இப்ப அதுக்கு முன்னாடி அது சனி கூட சந்திரன் இருந்தான அமைப்பு இருக்குது. இப்ப இங்க வரும்போது ஃபுல்லா பியூர் ஆயிடுது. சூரியனுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கொடுக்கணுன்றதுக்காக நான் பௌர்ணமி சூஸ் பண்றேன். ஏன்னா அப்பா இன்னும் வலுவா இருக்கணும். ஏன்னா சிம்மத்துல கேது இருக்கு, அதனால அப்பா வந்து இன்னும் வலிமை அடையணுன்ற அமைப்புல. சிம்மத்துல கேது இருக்குது அவ்வளவு பெரிய நெகட்டிவ் இல்ல, பட் சூரியனுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுமே, அப்பா நல்லா இருக்கட்டும் அப்படின்ற அமைப்பு தான் அது கொடுக்குறோம். சரி, இப்போ இந்த மாதிரி கட்டம் வந்துச்சு 5ஆம். இதுல என்ன லக்னம் போடலாம் அப்படின் போது மேஷ லக்னம் இப்ப லக்னம் சுபத்துவம் ஓகே, நல்ல அமைப்பு தான் அப்படின்ற அமைப்புல. இப்ப குரு வந்து விரயஸ்தானத்தை தான் தொடர்பு கொண்டார், இது ஒரு தப்பு. ரெண்டாவது வந்து இவருக்கு மூத்தவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அது 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 11ஆம் அதிபதி 12க்கு போயிடுறாரு. சுபத்துவம் தான் இல்லைன்னு சொல்ல, 11ஆம் இடத்துல ராகு இருந்து 11ஆம் அதிபதி விரயத்துக்கு போறாரு, அங்க சுபத்துவமா இருக்கிறாரு, விரையாதியை தொடர்பு வாங்குறாரு அப்படின்ற அமைப்பு வந்து மூத்தவர்களுக்கு கொஞ்சம் டல்லு தான். ராகுதசையும் குறிப்பிட்ட வயசுல வரும், அது கொஞ்சம் டல்லு தான் மூத்தவர்களுக்கு, அது கன்சிடர் பண்ணோம். ரெண்டாவது வந்து மெயினா வந்து லக்னாதிபதி 8ல போறாரு. சுபத்துவம் தான் இல்லைன்னு சொல்லல, லக்னம் சுபத்துவம் தான். லக்னாதிபதி 8க்கு போயிட்டு 6ஆம் அதிபதியோட தொடர்பு வாங்குறாரு. அதனால இதை கூட பெட்டரா கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற அமைப்பு தான். லக்னாதிபதி 8ஆம் அதிபதி தான் செயல்படுவார், 6ஆம் அதிபதியா சேர்ந்திருக்கிறாரு. சுபத்துவம் தான் இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா 6-8 கனெக்ஷன் வருது. 6-8 சுப பலன்கள் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 11ஆம் இடமும் கொஞ்சம் டல்லாகுது. ஓகேங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால சரி அப்படின்ட்டு சரி நெக்ஸ்ட் இதை கூட பெட்டரா கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபம் போடும்போது ரிஷபத்துக்கு வந்து 6-12 எச்சுக்கள் தான் சுபத்துவம் ஆகுது. அட்டமாதிபதி உச்சமடைகிறார், அட்டமாதிபதி உச்சமடைகிறார். இப்ப இங்க போடும்போது மெயினா வந்து இப்போ நம்ம ஒரு லக்னம் சூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, இப்போ குரு அணி லக்னத்தை சூஸ் பண்ணனாக்கா கேது தசை சுக்கிர தசையில தான் பிறக்கணும். கேது தசை சுக்கிர தசையில பிறக்கிற மாதிரி நம்ம அமைச்சோனாக்கா அது வந்து குரு அணி லக்னத்துக்கு வந்து பருவத்துல சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசைன்னு வரும். இதுவே சுக்கிர அணி லக்னத்தை பிறகுன்னா ஒண்ணு குருவி நட்சத்திரத்திலையோ இல்ல சனி நட்சத்திரத்திலையோ, அதாவது குரு தசை இல்ல சனி தசைல அப்படி பிறந்தாதான் பருவத்துல புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசைன்னு வரும். லைஃப் ஃபுல்லா ஒரு 60-70 வயசுக்குள்ள லைஃப் நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. அது மாதிரி குரு அணியில பிறக்கிறதா இருந்தா கேது தசை சுக்கிர தசையில பிறக்கணும், சுக்கிர அணியில பிறக்கிறதா இருந்தா குரு தசை சனி தசையில பிறக்கணும். இப்ப இங்க பாரு சுக்கிர தசையில பிறக்கிறாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு வந்து சுக்கிர தசை சுய புத்தி இங்க பரணி. ஓகேங்களா? பரணியில அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சுக்கிர தசையில நம்ம பிறக்கும் போது இயல்பா வந்து ரிஷப லக்னம் வந்து அவயோக தசையா வந்துடும். ஓகேங்களா? அப்போ இப்ப நீங்க சுக்கிர தசையில பிறக்கிறீங்கன்னா நீங்க பை நேச்சுரலே வந்து குரு அணி லக்னம் தான் சூஸ் பண்ணி ஆகணும். அதனால ரிஷப லக்னத்துக்கு கொஞ்சம் வீக்கு தான். ஏன்னா சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகுதுன்னா பருவத்துல சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, அவயோக தசைகள் தான் வரப்போகுது. அது கொஞ்சம் டல் அடிக்கிற அமைப்பு தான். அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால வந்து அதே மாதிரி ரிஷப லக்னம் 6-12 அச்சுக்கள்ல தான் வந்து சுபத்துவம் அடையுது. அதோட பெட்டர் இல்ல. லக்னாதிபதி 6க்கு தான் போறாரு, அட்டமாதிபதி உச்சம் அடைகிறாரு அப்படின்ற அமைப்பு கொஞ்சம் டல்லான அமைப்பு தான். எதிரணி லக்கணங்கள் தசை வரட்டும், அவ்வளோ சாதகமான அமைப்பு. சரி, இதை கூட பெட்டரா ஏதாவது கிடைக்குமா? அதே மாதிரி நைட் டைம் வந்துடும். இந்த டைமிங்ல நம்ம சிசேரியன் கொடுத்தாலும் அந்த டைமிங்ல டாக்டர் அலாட்மெண்ட் பண்ணணும். கொஞ்சம் டைமிங்கை கொஞ்சம் பார்க்கணும். இது எல்லாமே டைமிங் வந்து சூட் ஆகணும். இது எல்லாமே டைமிங் வந்து டாக்டர் அலாட் பண்ணுவாங்களா நைட் ஆயிடுது. ஓகேங்களா? மிதன லக்னம் பார்த்தனால லக்னாதிபதி 6க்கு போறாரு, 6ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறாரு. எல்லாம் ஓகேடா. இங்க ஆனா 9ஆம் இடத்துல ராகு இருக்கட்டும், லக்னாதிபதி 6க்கு போறதும் 6ஆம் அதிபதியை சேர்ந்து இருக்கட்டும், மிதன லக்னம் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டரா சூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கிறதுல பெட்டர் என்னும் போது நல்லாதான் இருக்கு மிதன லக்னமும். பட் லக்னாதிபதி 6ஆம் அதிபதியை சேர்க்க 6ஆம் அதிபதி வலிமை அடைகிறார், அது கொஞ்சம் டெல்லு தான். அப்புறம் கடக லக்னம் போடும்போது பருவத்துல 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தசை வருது. ஓகேங்களா? 9ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல சனி, லக்னாதிபதியெல்லாம் வலுவாதா இருக்கிறாரு, லக்னம் வலுவாதா இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பருவத்துல தசை வருது, 9ஆம் இடத்துல சனி இருக்குது, சுபத்துவமா தான் இருக்கு. பட் அதை கூட கொஞ்சம் மிட் நைட்டா வருது, அது கூட கொஞ்சம் பெட்டரா வரலாமே. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நம்ம அது கொஞ்சம் ஒரு 40 வயசுல வருதுதா கூட அது ரொம்ப சிரமப்படுவோம்.
அட்டமாதிபதி போலவே செயல்படுவாரு அப்படின்னு அமைப்புல கடக போயிட்டு சிம்மத்துக்கு போறோம்னா இங்கேயும் அதேதான் 7ஆம் இடத்துல ராகு. மற்ற அமைப்பில் எல்லாமே நல்லா தான் இருக்கு, எல்லா காரகமும் ஓகே தான். இப்போ சிம்ம லக்னமா போட்டாலும் நைட் டைமிங்கு அலர்ட் பண்றது கஷ்டம். 2வது 7ஆம் இடத்துல ராகு, 6ஆம் அதிபதி 8ல இருக்கிறாரு, அட்டமாதிபதி 12ல இருந்து அட்டமாதிபதியை தான் செயல்படுவார் குரு. 5ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளல. அப்போ அட்டமாதிபதி 6ஆம் அதிபதி தொடர்புன்னு வருது. அப்போ 6, 8 சுப பலன்கள். ஆனா 6, 8 சுப பலன்களாலும் நம்பர் 2 வழிதான் அது. அது அந்த அமைப்புல வருது சிம்ம லக்னம். அதுக்கப்புறம் கன்னி லக்னமா போட்டீங்கன்னாக்கா நீங்க 8ஆம் அதிபதி செவ்வாயோட தான் சேர்ந்திருக்கிறாரு. ரிவர்ஸ் தசை வருது, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. இப்போ சூரிய தசையில பருவத்துல வெளியாதிபதி தசை தான் அந்த அமைப்புல வருது. செவ்வாய் தசை அட்டமாதிபதி என்னதான், ஆனா 8ஆம் இடம் சுபத்தமா இருந்தா, 8ஆம் இடம் சுபத்தமா இருந்தாலும் இங்க செவ்வாய் தசையால பெரிய லெவலுக்கு எடுக்க முடியாது. 8ஆம் இடம் சுப பலன் தான் பண்ண முடியும். இங்க கன்னி லக்னமா பண்ணாலும் செவ்வாய் தசையில. ஆனா லக்னாதிபதி லக்னத்தை சனி பார்க்குற அந்த அமைப்புல லக்னாதிபதி செவ்வாயோட சேர்த்து அவ்வளவு பெஸ்ட் இல்லை. இவரு கொஞ்சம் பிரபலம் வர அந்த அமைப்புல. சரி, கன்னி லக்னம் அது விடியற் காலையில வரும், அது கொஞ்சம் ஆப்ஷன்லாம் வச்சுக்கலாம். இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. துலா லக்னம், துலா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி உச்சமான 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அந்த அமைப்புல இது கொஞ்சம் டல்லுதான். துலா லக்னம் வந்து ரிவர்ஸ் தசைகள், சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த ரிவர்ஸ் தசைன்றதால துலா லக்னம் லக்னாதிபதி நல்லா தான் இருக்கிறாரு. பட் 6ஆம் அதிபதி உச்சமடைகிறாரு. உச்சமடைஞ்சு 6ஆம் இடத்தையே பாக்குறாரு. 5ஆம் அதிபதி 6க்கு போறாரு. 5ஆம் இடத்துல ராகு இருக்குது, அது கொஞ்சம் டல்லாம. ஆனா இந்த செவ்வாய் தசை வரும்போது தன அமைப்பு ஒழுவா இருக்கும், சுபத்துவமா இருக்கிறதுனால. இப்ப இங்க துலா லக்னத்துக்கு புதன், செவ்வாய், சூரியன் இது சேர்த்து வந்து மகாதன யோகம். இப்ப சூரியன் 11ஆம் அதிபதி லக்னத்துல வந்து வலுவா இருக்கிறாரு. செவ்வாய் தசை வரும்போது தன அமைப்புகளுக்கு நல்ல விஷயமா தான் இருக்கும். இங்க புதன் பாக்கியாதிபதி என்ற அமைப்பிலையும் செவ்வாய் தனாதிபதி என்ற அமைப்பிலையும் சுபத்துவமா இருக்கிறதுனால செல்வர் செழிப்பு நல்லா இருக்கும். செவ்வாய் தசை, புதன் தசை, இந்த சூரிய தசை இதெல்லாம். ஓகேங்களா. அதனால வந்து துலா லக்னம் இந்த 5ஆம் இடத்துல ராகும், 6ஆம் அதிபதி உச்சமடைகிறது, அது கொஞ்சம் டல்லான விஷயம் தான். அந்த அமைப்புல 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அந்த அமைப்புல இது கொஞ்சம் டல்லான வச்சுக்கலாம். அதே மாதிரி 11ஆம் அதிபதி துலா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி இவருக்கு மூத்தவர் இருக்காரு இல்லைங்களா. 11ஆம் அதிபதி நீச்சம் அடைஞ்சு அப்புறம் தான் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறாரு. 3ஆம் அதிபதி உச்சம் அடைகிறாரு. இப்ப 2 குழந்தை பெற்றுக்கிறாங்கனாக்கா அதுக்கப்புறம் இளையவர்கள் வலுவடைகிறாங்க, அது வேஸ்ட் தான். அது இளையவர்கள் வலுவடைகிறது வேஸ்ட். 11ஆம் அதிபதி உச்சம்னா கூட நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா. துலா லக்னம். அதுக்கப்புறம் விருச்சிக லக்னம் பாருங்க, இதுவும் 6, 8 கனெக்ஷன் தான். இப்ப எல்லாமே 6, 12 அச்சுக்கள்ல வருது. 6, 12 அச்சுக்கள்ல வருது. சூரிய தசை இப்ப இங்க 11ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நீச்சம் வந்து 6, 12 அச்சுக்கள்ல சுபத்துவமா இருந்தால அதை அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ண முடியாது. விருச்சிக லக்னமோ 6, 8 கனெக்ஷன் சுபத்துவம் தான் செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் பாக்கியாதிபதி 6க்கு தான் போறாரு. பாக்கியாதிபதி 6க்கு போறாரு. அது கொஞ்சம் 11ஆம் அதிபதி புதன் தேர்ந்தெடுக்கிறாரு, பரவாயில்ல அப்படின்ற அமைப்பு விருச்சிக லக்னம். நான் கொடுத்து வந்து தனுசு லக்னம் தான் சூஸ் பண்ணி கொடுத்தேன். டைமிங் வந்து காலையில 9:22 இருந்து 11:22 வருது. அவரு கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கேட்டாரு, அதுல சில விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அவருக்கு. இப்ப இது 6, 8 சொல்றீங்களே, அப்போ தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியே 8ல தானே இருக்காரு அப்படின்ற அமைப்புல இல்ல. ஒரு உபய லக்னத்துக்கு 6, 8, 12ல மறையறது நல்லது, உச்சம் அடைகிறது நல்லது. லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு, ரெண்டுத்துக்கும் லக்ன சந்தியில இருக்கிறாரு, அதனால உச்சம் அடைகிறது நல்லதா. இப்போ 9:22 இருந்து 11:22 இந்த மாதிரி ஏதோ டைமிங் நினைக்கிறேன், கொஞ்சம் எக்ஸாக்டா தெரியல, அது பாத்துங்க. இதுல வந்து தனி 1 டிகிரி இருக்கிறதால இந்த புள்ளியில இந்த தனுசு லக்னம் 1 டிகிரி ஸ்டார்டிங்ல பாக்குறாரு. ஆனா குருவனுடைய புள்ளி வந்து இந்த மகரம் 1 டிகிரில பாக்குது. அப்போ தனுசு லக்னம் 2 மணி நேரம் இருக்குனாக்கா அந்த கடைசி செகண்ட் 1 ஹவர்ல இந்த குருவுடைய பார்வை இந்த ஆஃப்ல விழுது. அப்ப குருவுடைய பார்வை இந்த இடத்துல லக்னமா செட் பண்ணா லக்னத்தை குரு பார்ப்பாரு. அப்படின்ற அமைப்புல இந்த இடத்துல செட் பண்ணுங்க. லக்னாதிபதி உச்சமா இருக்கிறாரு, 8 12 சுபத்துவம், தூர இடத்துல பழக்கத்துக்கு நல்ல அமைப்பு. 3ஆம் இடத்துல ராகு, இளைய சகோதரர்கள் கெடுறாரு, நல்ல அமைப்பு தான். ஏன்னா இவரு இதுக்கப்புறம் குழந்தை பிறகு போத்துறாரு, அதனால இளைய சகோதரன் கெடுது. 4ஆம் இடத்துல சனி தசை வரப்போறது இல்லை, அது ரொம்ப லேட் ஆகுது, அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. 4ஆம் அதிபதி உச்சம், அதனால நல்ல அமைப்பு தான். 11ஆம் அதிபதியும் ஆட்சியா இருக்கிறாரு. ஓகேங்களா. மூலத்திரிகோணத்துல அப்ப மூத்தவர்களும் வலுவா இருக்காங்க, இவங்களும் உச்சமா இருக்கிறாங்க. 5ஆம் இடம்லாம் வந்து சுக்கிரனும். இப்ப இதுவும் 6, 8 கனெக்ஷன் தான். சுக்கிரனும் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அப்படி எடுத்தீங்கன்னா
சுக்கிரன் வந்து இந்த 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சந்திரன் சுக்கிரன் இருந்தா நம்ம 6-8 கனெக்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது 6-8 கனெக்ஷன் அவ்வளவு சிவியரா கொஞ்சம் எடுக்க முடியாது. ஏன்னா இது 11ஆம் அதிபதியே தான் செயல்படுவார். சப்போஸ் இந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் மீட் பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது 6-8 வரும், இதுவும் 6-8 வரும். ஏன்னா 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாங்க 6ஆம் அதிபதியாக இந்த தொடர்பு. இப்ப இங்க சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ள, சந்திரனும் 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ள அமைப்புல இது நம்ம 11-8 அப்படி எடுக்கலாம். 6-8 எடுத்துட்டு அவ்வளவு சிவியரா வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். அந்த ரூல் பிரகாரம் தான் நினைச்சு இது 6-8 நம்ம அவ்வளவு எடுக்க முடியாது அப்படின்னு அமைப்புல இது இந்த இடத்துல இருந்தா 6-8 எடுக்கலாம், இந்த இடத்துல இருந்தாலும் 6-8 எடுக்கலாம், இந்த இடத்துல இருந்தாலும் 6-8 எடுக்கலாம். அந்த மாதிரி அமைப்பு 11ஆம் அதிபதி வலுவா இருக்கிறாங்க அப்படின்ற அமைப்புல ஒன்னே ஒண்ணுனாக்கா 7ஆம் அதிபதி ஆனா உபய லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படின்ற அமைப்புலாம். ஆனா உச்சகுரு வந்து இந்த இடத்துல சுபத்துவப்படுத்துறாரு. 7ஆம் இடத்துக்கு எந்த ஒரு பாவத்தொடர்பும் இல்லை. குரு இங்கதான் 0 டிகிரி இப்பதான் வராரு. அப்ப 7ஆம் இடம் தான் சுபத்துவமா தான் இருக்குது. 12ஆம் இடத்துல மறையில திக்பலத்து பக்கத்துல ஆனா சுபத்துவமா தான் இருக்கிறார். குருவுடைய பார்வையில இருக்கிறதும் நல்ல அமைப்பு தான். செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறத விட 2ஆம் இடத்துல இருக்கிறத விட மறையத்து கொஞ்சம் டல்லு தான். ஆனா அதுக்கு சுபத்துவ நிவர்த்தி 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் ஆட்சி தான். 5ஆம் இடம் வந்து சுபத்துவமா இருக்கு அப்படின்ற அமைப்புல. 3ஆம் இடம் இளைய சோதரர் இல்லை, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடகம் சுபத்துவமா இருக்கு. சூரியன் ஆல்வேஸ் இந்த மாசம் ஃபுல்லா சூரியன் நீச்சம் தான், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இதுக்குதான் 9ஆம் அதிபதியா வரும்போது சூரியன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதால அப்பா வந்து வலுவடைகிறார். அந்த அமைப்புல நல்ல அமைப்பு தான். சுக்கிர தசை ஆல்வேஸ் நம்ம எதையாவது ஒரு தசையை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சுக்கிர தசை 20 வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மா கண்ட்ரோல் இருக்கிறதால பெரிய லெவலில் நோய் தாக்குதல் 6ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்குது. பட் சுபத்துவமாயி தான் பார்க்குது. அதனால பெரிய லெவலில் நோய் தாக்குதல் இருக்காது. 11ஆம் இடமா தான் செயல்படுது. அதுக்கப்புறம் அவருடைய சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை. இப்ப ராகுக்கு 3ஆம் இடத்துல உபசய ஸ்தானத்துல இருக்கு. அதனால ஒரு நல்ல அமைப்பு தான், ஒன்றும் ப்ராப்ளம். வீடு கொடுத்தது தனி வந்து சுபத்துவமா தான் இருக்காரு. ஓகேங்களா? நான் தனுசு லக்னம் தான் சூஸ் பண்ணி கொடுத்தேன். உங்களுடைய சாய்ஸ் சொல்லுங்க. மகர லக்னமா நல்ல லக்னம் தான். அது 2ல ராகு, அது ஒரு பருவத்துல ஒரு 40 வயசுல வருதுன்னு வச்சுக்கிறேன். ராகு தசை அது கொஞ்சம் நல்லதான். ஆனா லக்னாதிபதி நல்லா இருக்காரு. லக்னமும் இங்க சுபத்துவம் தான். இப்ப மகர லக்னமா நீங்க சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 50 டிகிரியில குருவனுடைய பார்வை லக்னத்துக்கு வேற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே குழந்தை பிறகுற மாதிரி பார்த்துக்கணும். லக்னம் சுபத்துவம் அப்படின்ற அமைப்புல. ஆனா மகர லக்னத்துக்கு என்ன ஒன்னாக்கா சூரிய தசை, அட்டமாதிபதி தசை சுபத்துவம் தான். 6-8 சுபத்துவ பலன் தான் நடக்கும். அட்டமாதிபதி தசை, அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திர தசை, செவ்வாய் தசை. ஆனா இது கொஞ்சம் பாதகாதிபதி சுபத்துவம் அடையக்கூடாது, மாரகாதிபதி பாவத்துவம் அடையக்கூடாதுன்ற அமைப்புல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பாதக தன்மை சுபத்துவமா இருக்கிறாரு. சுபத்துவமா இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் டல்லு தான். அந்த தசையில அதுதான் ரிவர்ஸ் தசைன்றதுனால தனுசு லக்னத்தை சூஸ் பண்ணா அது சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்னு யோகங்கள் அமைப்புல நல்ல அமைப்புல வரும். மகரத்துக்கு தசைகள் கொஞ்சம் டல்லு தான். இதனுடைய வளர்ச்சி காட்டிலும் இதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் டல்லு தான். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கொஞ்சம் டல்லாஸ் ஆகுது. இதுலயும் 11ஆம் அதிபதி ஆட்சி, அது அமைப்பு நல்ல அமைப்பு தான். மூத்தவர்களுக்கும் நல்ல அமைப்பு தான். ஆனா இங்க 3ஆம் அதிபதி மகளத்துக்கு 3ஆம் அதிபதி உச்சம், 3ஆம் அதிபதி உச்சமாகி வேஸ்ட், அது யூஸ் இல்லை. ஆனா மகர லக்னமும் தனுசுக்கு அப்புறம் மகரம் கூட சூஸ் பண்ணலாம். டைமிங்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 11:21, 12:21, 1:21 வருது. டைமிங் ஓரளவுக்கு சூட்டபிளா இருக்கு. கும்ப லக்னமா இருக்கும்போது லக்னத்துல ராகு வருது, அது கொஞ்சம் டல்லுதான். மீன லக்னமா போட்டீங்கன்னாக்கா 6-8 காம்பினேஷன் தான். இப்ப இங்க பாருங்க, இப்ப தனுசு லக்னத்துக்கு சுக்கிரனும் சந்திரனும் பார்க்கறதுக்கு 6-8 தான். ஆனா 6-8 இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா 6-8 தொடர்பு இல்லை. சந்திரனும் 8 தொடர்பு கொள்ளல, சுக்கிரனும் 6 தொடர்பு கொள்ள அப்படின்ற அமைப்புல அப்படி சொல்லலாம். 8ஆம் இடமும் இங்க சந்திரன் சுபத்துவமா தான் இருக்கு. இப்ப மீன லக்னமா போடும்போது 8ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாரு சுக்கிரன். 6ஆம் இடத்துக்கு சூரியன் 8ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாரு. இதையும் பாவத்துவம் இல்லை. இந்த தசையும் நல்லாதான் இருக்கும், மீன லக்னமும் நல்லாதான் இருக்கும். இங்க சூரியனும் சுக்கிரனும் 6-8 தான், தப்பு தான். ஆனா சுபத்துவம் 6ஆம் இடம் 8ஆம் இடம் நான் நம்பத்தூளுக்கு எதிர்பாராத இஷ்டம். இந்த மாதிரியான வந்து மறைமுகமான நம்பத்து வழி, இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரிமினல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். ஆனா 6-8 சுபத்துவ பலன்கள் தான் நடக்கும், நெகட்டிவ் பலன் இருக்காது. இப்ப பருவத்துல இந்த சூரிய தசை சுக்கிர தசை இளமையில வர்றதுனால அது 6-8 கனெக்ஷன் அப்படின்ற அமைப்புல அதை தவிர்க்கலாம். பட் ஆனா வந்து இந்த லக்னத்துல சனி இருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த சுபர்களுடைய லக்னத்துல சனி இருக்கிறது நல்லதுதான், அப்பதான் கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பருவத்துல 12ஆம் இடத்த ராகு இயங்குது. 12ஆம் இடத்த ராகு கொஞ்சம் பெரிய லெவல்ல, 3ஆம் இடத்த ராகு இதுல 3ன்னு போட்டேன். இது மீன லக்னம் கூட பரவாயில்ல தான். ஆனா
இளமையில இந்த சூரிய தசைக்கு குரு தசை வந்து 6-8 கனெக்ஷன் இருந்தனால பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் கொஞ்சம் சுக்கரனுடைய காரங்களை வந்து கொஞ்சம் தண்டடிக்கும். அதனால கொஞ்சம் தவிர்த்தோம். அதனால நான் தனுசு லக்னம் தான் சூஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஆனாலும் இந்த மீன லக்னத்துக்கு இந்த சூரியனும் சுக்கரனும் கெடுதல் பண்ண மாட்டாங்க. 6-8 தான். ஆனா சுபத்துவம் பௌர்ணமி சந்திரன் 5ஆம் அதிபதி பார்வையை இவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதனால வந்து நல்ல அமைப்பு தான். 6-8 சுப பலன்கள் நடக்கும். நம்பர் 2ல லாபங்கள் அந்த அமைப்பில் நடக்கும். இது மாதிரிலாம் இதை நான் சூஸ் பண்ணேன். உங்க சாய்ஸுக்கு நீங்க சூஸ் பண்ணுங்க. அவர் டைமிங் கேட்கும்போது மற்ற டைமிங்லாம் கூட கொஞ்சம் டைமிங்கும் கொஞ்சம் இந்த டைமிங் கொஞ்சம் சூட்டபிளா இருந்ததுனால டாக்டர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற அமைப்பில் கொடுப்போம். இந்த மாதிரி சிசேரியன் டேட் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். சப்போஸ் நீச்சமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த டைம்ல தான் நம்ம கிடைக்கணும் அப்படின் போது இருக்கிறதுல பெஸ்ட் அதுதான் நம்ம கொடுக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு கிரகங்களை நம்ம நீச்சமா இருக்கிறதுல இருந்து அதை சுபரா இருந்தா கோணத்திலையும் பாவரா இருந்தா கேந்திரத்திலையும் ஒரு பலம் நம்ம கொடுக்கணும். ஒரு பலத்தை நம்ம ஏதாவது கொடுக்குற மாதிரி தான் நம்ம பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அது மாதிரி அட்டமாதிபதி பாதகாதிபதி இந்த அமைப்பை கொஞ்சம் இருக்கணும். ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ் வந்து சிசேரியன் டேட்னு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய தேவை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன் என்னுடைய பெஸ்ட் இந்த அமைப்பில். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.